நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இனிய காலை வேளையில நம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பது ஒரு ஆசீர்வாதமான வேளை. இணைந்து வாசிங்க. ஏசாயா 27வது அதிகாரத்துல 6வது வசனம். சத்தமாய் மைக்கில் வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். சத்தமா சொல்லுங்க. உலகத்தை பல நாள் நாட்கள் வரும். இந்த செய்தியினுடைய சாராம்சம் காலத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. காலத்தை மாற்றுகிறவர். உலகம் ஒன்றை திட்டமாய் நம்பிக்கொண்டிருக்கிறது. காலங்களை என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறார். இந்த உலகத்துல எல்லா அமைப்புகளும் எல்லா காரியங்களும் காலத்துக்கு கட்டுப்பட்டவைகள். நம்முடைய ஆண்டவருக்கு காலம் கட்டுப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். நம்முடைய ஆண்டவருக்கு என்ன செய்யும்? காலங்கள் கட்டுப்படும். மற்ற அமைப்புகளுக்கு காலத்துக்கு கட்டுப்பட்டது, நம்முடைய ஆண்டவருக்கு காலங்கள் கட்டுப்படும். ஆமென் சொல்லுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தானியேலுடைய புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இந்த வசனம் வரும். வாசிங்கம்மா சத்தமா. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரா? காலங்களை எப்படி இது சாத்தியமாகணும்? வேதாகமத்தில் நாம் தியானிக்கிற சில வசனங்கள் இவைகளை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இவைகள் சாத்தியப்படும். நாம் தியானிப்போம். எத்தனை பேருக்கு நம்முடைய எண்ணங்களிலே உள்ள சிந்தனைகளில இது இப்படித்தான் நடக்கும், இது காலம் மாறினதுனால இது நடக்காது, இந்த நடக்க வேண்டிய காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் இப்படித்தான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா எத்தனை பேர் உள்ளவங்களை எங்களுடைய காலங்கள் மாறும் சொல்றவங்கலாம் கரங்களை வைத்து காண்பிக்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. எங்களுடைய காலங்கள். சத்தமா சொல்லுங்க. காலங்கள். சத்தமா சொல்லுங்க. காலங்கள். பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க. எங்களுடைய காலங்கள். சத்தமா. எங்களுடைய காலங்கள். சத்தமா சொல்லுங்க. காலங்கள். அல்லேலூயா. நம்ம ஒன்று சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தெரியும். யானைக்கு ஒரு சொல்லுங்க. யானைக்கு ஒரு வந்தா நீங்கள் ஏதோ சொல்லாத மாதிரி, நான் ஏதோ தப்பாக சொன்ன மாதிரில நீங்கள் எல்லாரும் அப்படியே வார்த்தையை என்ன முழுங்குறீங்க. எல்லாரும் சொல்லக்கூடியதான். யானைக்கு ஒரு காலம் வந்தா, இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, யானைக்கும் ஒரு காலம் வந்தா எங்களுக்கும் ஒரு காலம் வரும். கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக நாம் உற்சாகப்படுத்தி கொள்வோம் நம்முடைய எண்ணங்களை, உள்ளங்களை. கண்டிப்பாக ஆசீர்வாதமாக. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு நாள் என்ன செய்யுமா, அந்த படகுல வண்டி போகிறதுக்கு ஒரு காலம் இருந்தா என்ன செய்யுமா, ஒரு காலம் வந்துச்சுன்னா அது எப்படி வருமா, அந்த வண்டியில் படகு ஏற காலமும் வரும்னு சொல்லுவாங்க. எதை காண்பிக்கிறதுனா, காலங்கள் என்ன செய்யும், அந்த மாற்றங்கள் இன்றைய நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் காலம் மாறப்போகுது. இன்னைக்கு உங்கள் காலம் மாறப்போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் காலம் என்ன செய்யுது, மாறப்போகுது. உலகத்தில் எந்த காரியம் செய்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம், பார்த்தாலும் வெளியே சொல்ல மாட்டோம். என்ன பார்ப்போம்? நல்ல சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஐயா 9 மணிக்கு வாயா,
ஏன் பிரதர், நான் காலையில் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவேன், அப்படியே போயிடுவேன். இல்லையா, 9 மணிக்கு தான் எங்கள் சொந்தக்காரங்க வருவாங்க. எனக்கு அப்போ புரியல. அப்போ ஆரம்பத்தில் எனக்கு புரியலை, அது என்னன்னு புரியலை. அது அப்போதான் புரிய ஆரம்பிச்சது. இப்படி வேற இருக்கா, 9 மணிக்கு வாயா. ஏன்னு கேட்டால் சில காரியம் அதில் இருக்குது. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், நான் எப்போ செய்யலாம், நல்ல நேரத்தை பார்க்கிறோம், நல்ல காலங்களை பார்க்கிறோம். உலகம் நல்ல நேரத்தை பார்க்க, ஆண்டவர் கனிதரு நேரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். கையை தட்டி சொல்லுவோமா, உலகம் நல்ல நேரத்தை பார்த்து ஆண்டவர் எதை பார்க்குறாரா, கனிதேறும் நேரத்தை. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வேணுமா கேளுங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வேணுமா, கனிதர நேரம் வேணுமான்னு கேளுங்க. இப்போ பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவைகளை நம்ம யோசித்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. வாசிங்க, என்னாகமம் 17வது அதிகாரத்துல 5வது வசனம். காலங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்துல நடந்து வராங்க. மோசே மிகப்பெரிய ஆளுமை. நம்முடைய வேதாகமத்துல அவருக்கு இணையான ஆளுமை யாரும் கிடையாது. மிகப்பெரிய ஆளுமை, அபிஷேகத்தில் ஆளுமை, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆளுமை, ஆண்டவருடைய கிருபையில ஆளுமை, எல்லாத்துலேயும் ஆளுமை. அந்த ஆளுமைக்கு எதிரான ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், முரட்டாட்ட ஜனம். வேதம் சொல்லுது, மோசையும் ஆரோனும் முன்னால் நிற்கிறாங்க. இந்த பக்கம் லட்சக்கணக்கான பேர். பிரச்சனை வந்துடுது, நானா நீயா, ஆண்டவர் உன் கூட மட்டும்தான் இருப்பாரா, எங்க கூட இருக்க மாட்டாரா? நியாயமான கேள்விதான். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஜனங்களை அமைதிப்படுத்த வேண்டும். ஜனங்கள் அங்கே இருக்கக்கூடாது. கானான் தேசத்துக்கு போக வேண்டிய ஜனங்கள் பிரச்சனையில போய் மாட்டி தவிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பா, நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்க, வாசிங்க அதே புத்தகத்துல என்னாகமம் 17வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் சத்தமாய் வாசியுங்கள். என்னாகமம் 7:8. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு கோத்திரங்களாய் மாறினார்கள். மிகப்பெரிய ஜனக்கூட்டமாய் மாறினார்கள். அந்த 12 பேரும் எந்த கோத்திரத்தை, யாரை நான் தெரிந்து கொண்டேன். இந்த பிரச்சனைகளை, நமக்கு முன்னால இருக்கிற விடை தெரியாத பிரச்சனை, நமக்கு முன்னால இருக்கிற காலத்தை வென்ற பிரச்சனைகள், காலத்தால் அவைகள் முடிக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் நாளிலே ஒரு நல்ல பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறாருன்னா, 12 பேரும் வாங்க, சாதாரண காரியம், உங்கள் சார்பாக நீங்கள் கொடுக்கிற, பயன்படுத்துகிற அந்த காலத்துல கோல், அந்த குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கிற கோலை கொண்டாங்க. 12 பேரும் கொண்டு வாங்க. 12 பேர்ல லேவி கோத்திரத்துக்கு ஆரோனுடைய கோலின் மேல ஆரோனுடைய பெயரை எல்லாரும் பேரையும் எழுதுங்க. 12 பேர் பேரை எழுதுங்க. 12 பேர் கோல், காய்ந்த கோல். கோல் என்ன கிடையாது, மரத்திற்கான எந்த அறிகுறியும் கிடையாது. கொண்டு வாங்க. அந்த கோலை எங்க கொண்டு வைக்க வேண்டுமா? ஆண்டவருடைய சன்னதியில, சாட்சி கூடாரத்துல, ஆண்டவருடைய அந்த சன்னதியில கொண்டு வச்சிருங்க. 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் இரவில கொண்டு வச்சிருங்க. காலையில நீங்க வந்து பாருங்க, அப்பொழுது வித்தியாசம் தெரியும். ஹல்லேலூயா. இதுல என்னையா, காலத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நாம் தியானிக்கிற, நாம் அறிக்கை பண்ணின காலத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் என்ன படாதீங்க, அவசரம் படாதீங்க. 12 கோள்களை
மோசைகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ஆரோனுடைய கோலும் உங்க உள்ள வருது. அந்த 12 கோல்களை பார்க்கும்போது இப்பொழுது எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. எல்லாம் ஒரே போல, ஒரே மாதிரி. ஆனால் அது என்ன மரமோ நமக்கு தெரியாது. 12 கோல் எப்படி தான் இருக்கு, ஒரே மாதிரி 12 கோல் கொண்டு கொடுக்குறாங்க, பேர் எழுதியிருக்கிறாங்க. மோசே என்ன பண்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய, அதுதான் முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக தேவ சமூகத்துல அந்த சாட்சி பெட்டிக்கு முன்னால கொண்டு என்ன பண்ணிருந்தாங்க, அதை வைத்தறி விடுகிறார்கள். நீங்கள் காலத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், காவியம் படைக்க வேண்டும் என்றால், உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் எங்க வந்தாதான் முடியும், ஆண்டவருடைய சாட்சியின் பெட்டிக்கு முன்னால வந்தாதான். ஆமீன் சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில். சாட்சியின் பெட்டிக்கு முன்னால் ஒருவேளை அதாவது காய்ந்து போன வறட்சியான கோள்களாய் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இதை விட்டு திரும்பி சொல்லுகின்ற பொழுது ஒரு அதிசயம் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி சொல்லுங்க. ஒருவேளை காய்ந்து போன வாழ்க்கையில், பிரச்சனைகளில், சோதனைகளில், எண்ணங்களில் காலத்தால் தோற்கடிக்கப்பட்டு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா பரவாயில்ல, சோர்ந்து போகாதீங்க, அழாதீங்க. ஆனால் ஆண்டவுடைய எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டீங்க. அதில் கையப்படுத்தி சொல்லுங்க, நீங்கள் எங்கே வரணுமோ அங்கே, சத்தமாக சொல்லுங்க, எங்கே வரணுமோ அங்கே. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க, என்ன நடக்க போகுது பாருங்க. வாசிங்கம்மா, அந்த வசனத்தில் வாசிங்கம்மா. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். அப்படி நிப்பாட்டுமா, அப்படி நிப்பாட்டு, மைக்க வச்சுக்க. என்ன பண்ணாங்க, அந்த காய்ந்து போன கோள்களை மோசே எங்க வைத்தார்? சாட்சியின் கூடாரம் என்பது ஒரு ஆலயத்தை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? ஆலயத்தை. ஆலய கூடுகை முக்கியமா இல்லையா? எத்தனை பேர் இல்லை சொல்றீங்க? ஆலய கூடுகைலாம் வேணாம் ஐயா, நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறோம் ஐயா, அதெல்லாம் நாங்கள் எல்லா சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படி யார் இருக்கீங்களா? நிச்சயமாக அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் இன்று மாற்றப்படுவதாக. என்னுடைய ஆலோசனை அல்ல, வேதாகமத்தின் ஆலோசனை. கண்டிப்பாக ஆலய கூடுகை முக்கியம். ஆமேன் சொல்லுங்க எல்லாரும், ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அறிக்கை பண்ணுவோமா, ஆண்டவரே, நாங்களும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் எங்களால் முடிந்தவரை, எங்களால் தெரிந்தவரை ஆலயத்தில் ஒன்றா இணைந்து ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் கொண்டு வைத்தாங்க. 12 மணி நேரத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. அப்படி கீழே ஃபாலோ பண்ணி வாசியம்மா. 12 மணி நேரத்தில் வாசியம்மா. மறுநாள். எப்போ? மறுநாள். சத்தமா சொல்லுங்க, மறுநாள். எப்போம்மா? அப்போ என்ன ஆயிடுச்சு? 12 மணி நேரம். அப்படி தானே? இன்னைக்கு 6 மணிக்கு வச்சா மற்ற நாள் 6 மணி, இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக இருக்கும். அப்போ அதை விட்டுருங்க, 12 மணி நேரத்துக்கு அதிகமாக. மறுநாளிலே இப்போ அப்படியே நிப்பாட்டுங்க. இப்போ இல்லையா, இப்போ என்ன நடக்கும், அந்த மரம், அந்த காய்ந்து போன மரம் என்ன ஆச்சா? அதுக்கு அடுத்த வசனம் வாசியமா. ஆரோனுடைய கோல் என்ன நடந்தது? சத்தமா வாசிங்க. அப்பொழுது மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அப்படி பைய வாசியமா. அந்த காய்ந்து போன கோலை கொண்டு சாட்சி கூடாரத்தில் சன்னதியில் வைக்கிறாங்க. மாலை வேளையில் வைக்கிறாங்க. 12 மணி நேரம் ஆகிப்போச்சு. மறுநாள் காலையில் போய் இவர் என்ன பண்ணுறாருமா, மோசே போய் கோலை எடுக்கிறாரு. அப்படி எடுத்த உடனே மற்ற கோல் 11 கோல், காய்ந்த கோலும் அப்படி இருக்குது. ஆரோனுடைய கோல் என்ன நடந்தது? வாசியமா, வாசி. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இங்கதான் இருக்கு, இங்கதான் விஷயம் இருக்கு. என்ன பழத்தை கொடுத்ததா? என்ன பழத்தை கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கை? சொல்லுங்க பார்ப்போம். ஆரஞ்சு பழம் வேணும்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. ஆப்பிள் வேணும்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. இல்லது என்ன பழம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்க. மாம்பழம் வேணும்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம்.
ஆனா ஆண்டவர் எழுதி எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்காரு பாருங்க. அந்த கோல் என்ன செஞ்சதான்? துளிர்த்து பூ பூத்து தான் யார் என்பதை அடையாளம் காண்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. தக்காளி பழத்தை கொடுக்கல, இல்லது மிளகாயை கொடுக்கல, இல்லது வெங்காயத்தை கொடுக்கல, தெளிவாக ஆண்டவருடைய அடையாளத்தை காண்பித்தது. எத்தனை பேருக்கு என் வாழ்க்கை இப்படி மாற வேண்டும் சொல், காலத்தை ஜெயிக்க வேண்டும் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இப்போ சொல்லுங்க பார்ப்போம், காலத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ நான் சொல்றேன், அது சரியான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. அந்த வாதுமை மரம் ஒரு இடத்துல நட்டுனா அது பூ பூக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க, போட்டு பாருங்க. குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் ஆகும். வாதுமை மரம் ஒரு இடத்துல நீங்க செடியா வச்சீங்கன்னா பூ பூக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் ஆகும். அந்த பூ பூத்து வாதுமை பழம், அது பழம் சொல்ல மாட்டேன், நட்சுமாங்க. அந்த அந்த வாதுமை அந்த நட்சு வர்றதுக்கு குறைந்தபட்சம் 4 மாதங்கள் ஆகும். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னது? நமக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவு நேரமா? 12 மணி நேரங்கள். கொஞ்சம் அதிகம் முன்ன பண்ண விட்டுருங்க. அப்போ 12 மணி நேரத்துல நான் என்னாச்சுமா, அந்த 12 மணி நேரத்துல 4 ஆண்டுகளையும் 4 மாதங்களையும் ஆண்டவர் தாண்டி காலத்தை வென்றாரையா. கரங்களை தட்டி, கைகளை தட்டி ஆமேன், 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 ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் காலத்தை மாற்றுகிறவர் ஐயா. நேற்றுக்கு தான் ஆண்டவர் என்னமோ சொல்லு, என்னமோ சொல்லு, சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம தியானிப்போம், சொல்லுங்க. ஏன்னா நான் இதை தியானிக்க வேற ஆங்கிள் தான் இவ்வளவு நாள் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் என் கூட நேற்று பேச ஆரம்பித்தார். இந்த காய்ந்து போன கோல்ல 4 ஆண்டுகளையும் 4 மாதங்களையும் 12 மணி நேரத்துல என்னால மாற்ற முடியும்னா உன்னை மாற்ற முடியாதா? இந்த ஆலயத்தை மாற்ற முடியாதா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதா? எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் காலத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 12 மணி நேரத்துல அந்த கோலுக்குள்ள ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அந்த கோலுக்குள்ள ஜீவனை கொடுத்தான். அதே நேரத்துல அது துளிர்த்து பூத்து வாதுமை சொல்லப்படி அல்மண்ட் ட்ரீஸ். அல்மண்ட்னா அது தமிழ்ல என்னது? பாதாம். கரெக்டா சொல்லிட்டீங்க. இது தமிழ்ல வாதுமைன்னு இருக்கு, ஆங்கிலத்துல பாதாம். அது மிகப்பெரிய தெளிவா போட்டிருக்கிறாரு. அது அந்த பழம் இந்த பழம் மாதிரி இருந்தது, காய் மாதிரி இருந்தது, மாம்பழம் மாதிரி இல்லை, வாதுமை பழங்களை, அது அல்மண்ட் பழங்களை கொடுத்த. கையை தட்டி சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த அதிசயம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் சொல்றீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி காண்பிங்க பாருங்க பார்ப்போம். ஒருவேளை காய்ந்து போன கோலா யாரெல்லாம் வந்திருந்தீங்களா? நிச்சயமா இதை விட்டு மாறி செல்கிற பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? நீ துளிர்த்து பூத்து என்ன பழம் வேணும் நீங்களே சொல்லிக்கிறீங்க. வேதாகமத்தில் வாதுமை பழம், அல்மண்ட் ட்ரீஸ். ஒருவேளை இதுக்கு அதிகமான பழம் வேணும்னா அதையும் போட்டுக்குவோங்க. நிச்சயமாய் ஆண்டவர் காலத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லே. எத்தனை பேருக்கு காலங்கள் மாற வேண்டும் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு காலங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சொல்றீங்க? எல்லாரும் மாதிரியும் நாங்க போனியா அப்படி சொல்றீங்களா? யாரா இருக்கிறீங்களா? அப்படி சொல்லாதீங்க. எங்கள் காலங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்றி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். வெளியே பார்க்க வித்தியாசம் தெரியல, ஆனா அதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை சென்றது. அந்த கோல் எங்கே வைக்கப்பட வேண்டும் அங்கே சரியான இடத்துல ஆண்டவருடைய திட்டத்தின் படியாக அந்த 11 கோலும் ஆண்டவரை முறுமுறுத்துறவுடைய கூட்டங்களிலே இருந்திருப்பாங்க மேபி. ஆனா ஆரோன் ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்தவன். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எந்த கோல்ல இருக்க போறோம்? 12 ஒரே மாதிரி தான் இருந்தது, வித்தியாசம் இல்லை. ஆனா ஒரு கோல்
ஆண்டவருக்காகவே வாழ்ந்தாங்க. ஆண்டவருடைய திட்டத்தின்படியே வாழ்ந்தாங்க. எங்கே வைக்கணுமோ அங்கே சாட்சியின் கூடாரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வைக்கப்பட்டது. அந்த கோல் என்ன செஞ்சுதான், காய்ந்து போன கோல் காலத்தை வென்றது. கையை தட்டி சொல்லுங்க, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.